ஆளுநர் தொடர்ந்து கடந்த முறையா இருக்கட்டும் இந்த முறையா இருக்கட்டும் தேசிய கீதம் தொடக்கத்திலே இசைக்கணும், தேசிய கீதம் தொடக்கத்திலே பாடணும்ன்றதை வலியுறுத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில மரபு ஒரு வழியை பின்பற்றக்கூடிய வேலையில தேசிய கீதம் முதலில் பாடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? மரபை மீற முடியுமா அல்லது அப்படி பாடப்பட்டால் அது மரபுல அமையுமா? எப்படி? இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக அதான் நான் ஏற்கனவே பதில் நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்கிற விதமாக காலங்காலமாக என்ன நடைமுறை பேரவையில் நிகழ்த்தப்படுதோ, பேரவையில் கடைபிடிக்கப்படுதோ அதை தான் நான் சொல்ல முடியும். நான் பேரவைத் தலைவர் இருந்த காலத்திலும் கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் பேரவைக்கு அப்பாற்பட்டு ஒரு உறுதியேறுவது மற்ற நிகழ்ச்சிகளில் ஆளுநர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி, ஆளுநர் தலைமை ஏற்கிற நிகழ்ச்சி, அதே போன்று அமைச்சர்கள் பொறுப்பேற்கிற நிகழ்ச்சி, இல்லை அதை தவிர ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிற நிகழ்ச்சிகளில் ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து, அது கூட முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான். அதன் பிறகு ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் தி சுருக்கமாக தேசிய கீதம் அது இசை ஒலிப்பாங்க. அது மாதிரி தான் முழுமையாக கடைசியில் தான் தேசிய கீதமே ஒலிபரப்புவாங்க. அதனால் சட்டப்பேரவை நடைமுறையில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான். அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா இறுதியில் முழுமையாக தேசிய கீதம் இசைக்கப்படும். எனவே இதுதான் காலங்காலமாக கடைபிடிக்கின்ற மரபு. அதுக்காக நான் திமுக ஒன்றும் நான் வக்காலத்து வாங்கல, திமுக ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. நான் பேரவைத் தலைவர் கடந்த காலத்தில் இருந்த அந்த நடைமுறை தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி இதை பேசு பொருள் ஆக்கி அது மூலமாக எல்லாத்தையும் மறக்கடிக்க செய்கிறாங்களா? தமிழ்நாட்டில் நிலவுகின்ற கொடுமையான பிரச்சனைகள் பல்வேறு இருக்கிற நிலையில் அதெல்லாம் மறக்கடிப்பதற்கு வேண்டிய மக்களை திசை திருப்புகின்ற வேலையாக கூட இருக்குமான்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது.